Hello students, welcome to our channel Max Multiman. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th Max Unit 2 எண்களும் தொடர் வரிசைகளும் numbers and sequences. இதுல exercise 2.6 sum number 2. சரிங்களா? கவனி, how many consecutive odd numbers beginning with 5 will sum to get 480 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கவனி, 5 ஒற்றை எண்களை எத்தனை ஒற்றை எண்களை கூட்டினால் நமக்கு கூட்டுத்தொகை 480 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கவனிங்க, சொல்யூஷன் போட்டுக்கலாம். 5 ஒற்றை எண்கள் ஆட் நம்பர்ஸ் from 5 ஆட் நம்பர்ஸ். ஓகே, அப்ப 5 போட்டுக்கலாம். அப்போ பிளஸ் 5க்கு அடுத்த நம்பர் என்னது? ஆட் நம்பர் 7. அதுக்கு அடுத்த ஆட் நம்பர் 9. இப்படியே நம்ம எழுதிட்டு போயிட்டு இருக்கோம். 11 இப்படியே நம்ம கூட்டிட்டு இருக்கோம். கடைசி கூட்டுத்தொகை என்னது? Sn. சம் வந்து எவ்வளவு? 480. அப்ப Sn போடுது. Sn equal to 480. கூட்டுத்தொகையை Sn எழுதிக்கலாம். ஓகே, அப்ப Sn equal to 480. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? how many terms. ஓகே, அதுல எத்தனை எண்கள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? n தான் கண்டுபிடிக்கணும். n equal to என்னது? question mark. Understood children? Clear? Okay, அப்ப கவனிங்க, see, நமக்கு AP என்ன இருக்கு பாரு? 5 7 9 11 அப்படியே போயிட்டு இருக்கு. கூட்டு தொடர் அப்படிதானே? ஓகே, அப்ப இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? a equal to 5. முதல் உறுப்பு ஃபர்ஸ்ட் டேர்ம் a equal to 5. காமன் டிஃபரன்ஸ், பொது வேறுபாடு, பொது வித்தியாசம் d equal to, இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? t2 minus t1. t2 minus t1 that is equal to 7 minus 5 that is equal to 2. d equal to 2. காமன் டிஃபரன்ஸ், பொது வேறுபாடு. a வந்து முதல் உறுப்பு. a equal to 5. ஓகே, கிளியர்? Sn equal to 480, 480. n வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும். கவனி, Sn குள்ள ஃபார்முலா நமக்கு. Sn ஃபார்முலா என்ன? Sn equal to n/2 into 2a plus n minus 1 into d. இது Sn குரிய ஃபார்முலா. ஓகே, அப்ளை பண்ணலாமா நம்ம? ஓகே, அப்ப Sn வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 480 கொடுத்திருக்காங்க. இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் மாத்திக்கோ, சரியா? நமக்கு n கண்டுபிடிக்கணும். சோ Sn ரைட் சைடு போட்டுடுங்க. ஓகே, கிளியர்? அப்ப that is equal to என்ன கொடுத்திருக்காங்க? 480 கொடுத்திருக்காங்க. 480. see, n இடத்துல என்ன அப்ளை பண்ணோம்? n வந்து நமக்கு தெரியாது. n/2 அப்படியே போட்டுக்க. 2 into a இடத்துல 5 plus n minus 1 அப்படியே போட்டுக்க. d இடத்துல 2. clear? equal to 480. கவனிக்கிறீங்களாமா? ஓகே, அப்ப கவனிங்க, எனக்கு இங்க n/2 இருக்கு இல்லையா? அப்படிதானே? இந்த n/2 உள்ள இன்டு பண்ணுங்க. ஓகே, இந்த பிராக்கெட் குள்ள மல்டிப்ளை பண்ண. அப்ப கவனி, இங்க 2/5 இருக்கு. நான் n/2 இன்டு 2 into 5 இருக்கு. ஓகே, கிளியர்? அது அப்படியே எழுதிக்க. 2 into 5 plus n/2 into இங்க என்ன இருக்கு? n minus 1 into 2 that is equal to எவ்வளவு இருக்கு பாரு? 480. ஓகே, இப்ப பாரு, இந்த 2 2 ஆகும், கட் ஆகும், கேன்சல் ஆயிடும். இந்த 2 2 ஆகும், கேன்சல். கிளியர் சில்ட்ரன்? ஓகே, அப்ப கவனிங்க, சோ நமக்கு என்ன இருக்கு பாரு? 5 இருக்கு, இங்க n இருக்கு, மல்டிப்ளை பண்ணோம். 5n பிளஸ் இங்க பாரு n இருக்கு, பிராக்கெட்ல n minus 1 இருக்கு. n உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க. n into n, n squared. n into minus 1 minus n ஈக்குவல் டுக்கு வெளியில 480 இருக்கு. அந்த 480 உள்ள கொண்டு வந்துரு.
minus 480. அப்ப equal to வெளியில என்ன இருக்கும் 0 இருக்கும். ஓகே clear 0. so கவனி n squared plus 5n minus n எவ்வளோ 4n minus 480 equal to 0. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஒரு quadratic equation கிடைச்சிருக்கு இருபடி சமன்பாடு. இந்த இருபடி சமன்பாடை சால்வ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைச்சிடும் n வேல்யூ கிடைச்சிடும் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கிடைச்சிடும் எத்தனை உறுப்புகள் உள்ளன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ -480 இருக்கு யூஸ் ரஃப் காலம் போட்டுக்க -480 அப்ப 480 எடுத்துக்க. எனக்கு வந்து என்ன கிடைக்கும்னா ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 480 கிடைக்கணும். அதுல ஒரு நம்பர்ல இருந்து ஒரு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணனா 4 கிடைக்கும். எப்படி கண்டுபிடிப்பீங்க 480 இருக்கு ஓகே 480 ஃபேக்டரைஸ் பண்ணு சரியா ஓகே 2 so 2 times 4 times again 2 போடுங்க 2 1 2 0 clear then again 2 போடுங்க 6 0 then again 2 3 0 then again 2 okay 1 5 then 3 போடுங்க 5 times. அப்ப கவனி நமக்கு 2 into 2 4 4 into 2 8 8 into 2 16 இங்க 15 அப்ப கவனிமா கவனி அப்ப 2 into 4 4 into 8 8 into 3 எவ்வளோ 24 இங்க பாரு 2 into 4 4 into 5 எவ்வளவு 20 சரியா 20 24 so minus 480 okay clear அப்ப கவனி 20 இது 24 okay so plus வந்து பிக்கர் நம்பருக்கு பிளஸ் போட்டுக்க கார்னர்ல மைனஸ் இருந்தா சென்டர்ல என்ன சிம்பிள் இருக்கோ அத பிக்கர் நம்பருக்கு போட்டுக்கணும் இன்னொரு சிம்பிள் ஸ்மால் நம்பர் கிளியர் ஓகே அப்ப நான் எழுதும்போது என்ன எழுதணும் n plus 24 into n minus 20 equal to 0 so n plus 24 equal to 0 n equal to minus 24 n minus 20 equal to 0 n equal to 20 எனக்கு n க்கு 2 values கிடைச்சிருக்கு n க்கு நெகட்டிவ் வேல்யூ இருக்க கூடாது ஓகே சோ not applicable ஓகே பொருந்தாதுன்னு எழுதிக்கேனா பொருந்தாது not applicable சோ அப்ப என்னோட ஆன்சர் என்ன how many terms அப்படினு கேட்டிருக்காங்க of the series அப்படினு கேட்டிருக்காங்க எனக்கு ஆன்சர் அப்படினு போட்டு number of terms equal to 20 தான் ஆன்சர் understood children clear புரிஞ்சுதுங்களா ஓகே சோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம் 10th maths exercise 2.6 ல செகண்ட் क्वेश्चन பார்த்திருக்கோம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிதானே children கண்டிப்பா நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத children நினைச்சீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு செய்யுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே children thank you so much